சென்னையில் வந்து பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் வந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்புறம் தீக்குளிப்போம் இந்த மாதிரியான சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த ரேபிடோன்ற மாதிரி வந்து இது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அனுமதி வந்து முற்றிலும் தவறானது. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பிரகாரம் 88 இயற்றப்பட்ட சட்டங்களில் வந்து இந்த ரேபிடோவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. இதே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2019 உள்ளதும் அதுலேயும் வந்து இது மாதிரி வந்து ஒரு அனுமதி கொடுத்து தனியார் வாகனங்கள் வந்து கமர்ஷியலாக கொண்டு போகிற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சார், இப்போ பொதுமக்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. ஆனால் அந்த பொதுமக்களே வந்து எங்களுக்கு ரேபிடோ போன்ற பைக் டாக்ஸி வேணும், எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். சார், அஃபோர்டபுள்ன்றது வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஆட்டோவுக்கு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு போகணும் அப்படின்னா 70 ரூபாய் 80 ரூபா ஆகும். இதே பைக்கில் போகிறதா இருந்ததுன்னா 30 ரூபா 40 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. அவங்க கொண்டு போய் அந்த ட்ராப் பண்ணுறதுனால வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இதே ஃபைனான்ஸ் போட்டு ஒரு ஆட்டோவை 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கிட்டு அவன் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணி வருஷம் எஃப்சி பண்ணணும். இது போக வந்து ஆட்டோவுக்கு இது பெயிண்ட் அடித்து அதெல்லாம் ஆட்டோலாம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து டேக்ஸ் கட்டணும். இப்படிலாம் வரும்போது வந்து வண்டிகளுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. பட் இது ஓட்ட வண்டியை ஒரு 2 வீலரை வச்சுக்கிட்டு கொண்டு போய் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பைக் டாக்ஸி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி போகும்பொழுது பைக் டாக்ஸியில் இருக்க நபர் வந்து ஏதோ ஒரு தவறு, அதில் டிரைவராக இருக்கக்கூடிய நபர் ஏதோ ஒரு தவறு செஞ்சால் அந்த கஸ்டமர் கேரில் நம்ம சொல்ல முடியுது. இதே தனியார் ஒரு ஆட்டோவில் நம்ம போகும்பொழுது அந்த டிரைவர் ஏதேனும் தவறு செஞ்சால் நம்ம உடனடி நடவடிக்கை யார்கிட்ட சொல்லி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல சார்? நிச்சயமாக அது வந்து மறுக்கப்படக்கூடிய செய்தி இது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தவறு நடந்ததுன்னா பைக்கில் போனால் தெரிஞ்சிடும், உடனே கண்டிக்கலாம். ஆட்டோவில் போனால் கண்டிக்க முடியாது. இல்லை, இந்த ரேபிடோன்றது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் வந்தது. அது இதுக்கு முன்னாடி காலம் நம்ம வந்து வாகனங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, வாகனங்கள்லாம் என்னைக்கு சாலைகளில் ஓட ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து மாறி அதுக்கப்புறம் ஆட்டோன்றதெல்லாம் வந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எத்தனையோ ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் வந்து பயணிகள் விட்டு சென்ற பொருட்களை உடைமைகளை வந்து காவல்துறையிடம் ஒப்படைச்சு அதன் மூலம் விருதுகள்லாம் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். எனது பெயர் டிவி பாண்டியராஜ், அட்வொகேட். தமிழ்நாடு ஐஎன்டிசியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறேன். இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் தமிழ்நாடு ஐஎன்டிசியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறேன். டிவி பாண்டியராஜ். தமிழ்நாடு ஐஎன்டிசியில் பதிவு செய்யப்பட்ட 450 சங்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சங்கங்களில் ஆட்டோ சங்கமும் ஒன்று. அதனால் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நான் அனைத்து தொழில்களுக்கும் அனைத்து தொழில்களுக்கும் மாநில செயலாளராகத்தான் இருக்கிறேன். அந்த வகையில் ஆட்டோ ஓட்டுநர்களும் அதில் அடங்குவார்கள். அந்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய நல சங்கத்திற்காகவும் நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் அரசாங்கத்திடம் கொண்டு செல்வது, மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது, தொழிற்சங்கத்தினரிடையே ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சலுகைகளை பெற்றுத்தருவது உட்பட அனைத்து கோரிக்கைகளையும் ஆட்டோ தொழிலாளருக்கான அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டு வருகிறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பைக் டாக்ஸியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் வந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்புறம் தீக்குளிப்போம் இந்த மாதிரியான சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த ரேபிடோன்ற மாதிரி வந்து இது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அனுமதி வந்து முற்றிலும் தவறானது. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பிரகாரம் 88 இயற்றப்பட்ட சட்டங்களில் வந்து இந்த ரேபிடோவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. இதே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2019 உள்ளதும் அதுலேயும் வந்து இது மாதிரி வந்து ஒரு அனுமதி கொடுத்து தனியார் வாகனங்கள் வந்து கமர்ஷியலாக கொண்டு போகிற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா வந்து டூ வீலர் வந்து ஓன் வெஹிக்கிள், அது கமர்ஷியலுக்கே கிடையாது. ஓன் வெஹிக்கிள் ஒருத்தர் வந்து ஒரு 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 2 வீலருக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாங்கன்னா 55 60 கிலோமீட்டர் கொடுக்கும். அவங்க வந்து 30 ரூபா 40 ரூபாயும் வாங்கிக்கிட்டு
ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 30 ரூபா 40 ரூபா வாங்கிட்டு யாரையும் எங்கேயும் கொண்டு போய் ட்ராப் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதனால் வந்து ஆட்டோ தொழில் வந்து நசிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ வந்து பதிவு செய்யப்பட்டு அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்க எஃப்சி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கட்டி ப்ராப்பர் இன்சூரன்ஸு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆகுது. ஆட்டோ டிரைவர் உட்பட ஆட்டோவில் பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர்களுக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. பட் பைக்கில் 2 வீலரில் வந்து பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. தனிப்பட்ட இன்னொருத்தருக்கு அந்த இன்சூரன்ஸு கவர் ஆகாது. அப்படிங்கும்போது ஒரு விபத்து நேர்ந்தால் அந்த பின்னாடி உட்கார்ந்து செல்லக்கூடிய ஒரு பயணிக்கு எந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது? அவர்களுக்கு இன்சூரன்ஸ் எப்படி கவர் பண்ண முடியும்? பைக்கில் சென்றவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். பின்னாடி அவர் கூட்டு போகக்கூடியவருக்கு வந்து எந்த கிளைமும் கிடையாது. அது வந்து இன்னும் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. மாநில அமைச்சர் கூட இந்த விஷயத்தை வந்து 2-3 நாட்களுக்கு முன்பாக அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ரேபிடோ என்பது தடை செய்யப்படக்கூடிய ஒன்று. சரி, இப்போ பொதுமக்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. ஆனால் அந்த பொதுமக்களே வந்து எங்களுக்கு ரேபிடோ போன்ற பைக் டாக்ஸிகள் வேணும், எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். சார், அஃபோர்டபுள்ன்றது வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஆட்டோவுக்கு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு போகணும் அப்படின்னா 70 ரூபா 80 ரூபா ஆகும். இதே பைக்கில் போகிறதா இருந்ததுன்னா 30 ரூபா 40 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. அவங்க கொண்டு போய் அந்த ட்ராப் பண்ணுறதுனால வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இதே ஃபைனான்ஸ் போட்டு ஒரு ஆட்டோவை 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கிட்டு அவன் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணி வருஷம் எஃப்சி பண்ணணும். இது போக வந்து ஆட்டோவுக்கு இது பெயிண்ட் அடித்து அதெல்லாம் ஆட்டோலாம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து டேக்ஸ் கட்டணும். இப்படிலாம் வரும்போது வந்து வண்டிகளுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. பட் இது ஓட்ட வண்டியை ஒரு 2 வீலரை வச்சுக்கிட்டு கொண்டு போய் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு 30 ரூபா 40 ரூபா வாங்குறதுனால அது பப்ளிக்கு வந்து அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோவை வச்சு புழப்பு நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் நியாயமான விலை வாங்கினா, நியாயமான பைசா வாங்கினா, நாங்கள் ஏன் அப்படி தேடி போகிறோம்? இப்போ ஒரு 2 ஸ்டாப்பிங் போகணும் அப்படின்னாவே 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்குற ஆட்டோக்காரங்க இருக்கும்போது நாங்கள் எப்படி ஆட்டோவை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது வந்து அன்அஃபிஷியலாக உள்ளது. அது வந்து எல்லாருமே அதே மாதிரி தான் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அடாவடியான ஒரு தொகையை வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ரீசனபிள் ரேட்டு வாங்கக்கூடியவங்க, மீட்டர் போட்டு போகக்கூடியவங்க, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் வந்து நிச்சயமாக நாமினல் ரேட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலர் தவறு செய்யலாம். அந்த ஒட்டுமொத்த தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளர்கள் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் சென்னையில் வந்து மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்ப அளவில் தானே சார் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து போக்குவரத்து காவல்துறையினர் இருக்காங்களே, எல்லா ஆட்டோக்களையும் பார்க்குறாங்க, எல்லா ஆட்டோக்களையும் இது வந்து செக் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் செக் பண்ணுறாங்க, எஃப்சி பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்னு கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் ஃபோர்ஸில் இருக்கா லைவில் இருக்கான்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ காவல்துறையை குற்றம் சாட்டுற மாதிரி அப்போ ஆட்டோவை வந்து ஓட்டுநர்கள் வந்து மீட்ரு போடல, அவங்க வந்து சரியாக வந்து இது பண்ணலை அப்படின்னா வந்து அப்போ காவல்துறையும் சேர்ந்து குற்றம் சாட்டுற மாதிரி அதெல்லாம் நிச்சயமாக நிராகரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்று. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸியை தடை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைக் டாக்ஸியை தடை பண்ணும்போது அந்த இளைஞர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும்ல. ஏன்னா வந்து இப்போ படித்த பட்டதாரி இளைஞர்களை எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்க ஒரு விஷயமா இது இருக்குல்ல. அதாவது இந்த பைக் டாக்ஸின்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட் டைமாக சிலர் பண்ணுறாங்க. இதை வந்து நான் கூட எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன இளைஞர் வந்து இது மாதிரி நான் வந்து எனக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் ஈவினிங் ஹவர்ஸில் இந்த மாதிரி நான் வந்து பைக் டாக்ஸி வந்து நான் பயன்படுத்துகிறேன், எனக்கு வந்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் ஒரு 500 ரூபா 600 ரூபான்றது என்னுடைய செலவுகளுக்கு பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அடிஷ்னலாக வந்து இதை வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களே தவிர ஃபுல் டைமாக காலையிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் மாதிரி வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து இந்த தொழில் யாரும் செய்கிறதில்ல. ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் டைம் ஆட்டோ ஓட்டுற இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்ட் டைம் செய்கிற அந்த ஒரு தொழில் எப்படி பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஃபுல் டைம் ஆமாம், இதுதான் தொழில், இதுதான் நம்மளுடைய வருமானம், இதுதான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியதுன்னு நினச்சி அந்த ஆட்டோ தொழிலாளர்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை இது மாதிரி 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரு 10 வாட்டி 10 தடவை போனாங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை ஆட்டோ தொழில்களை பாதிக்கும்ல. இப்போ நான் இங்கேருந்து நான் போனோம், ஒரு ஆட்டோ வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் கேட்குறாரு அப்படின்னா, பைக்கில் போகிறேன்னா எனக்கு 40 ரூபா கேட்குறாங்கன்னா நான் பைக்கில் தான் போகணும்பேன். ஆனால் என்னுடைய சேஃப்டி, என்னுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு?
நிச்சயமாக அது பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அப்போது நான் மட்டும் பாதிக்கப்படலை, அந்த ஆட்டோவை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களும் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். இப்போ பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி நம்ம எவ்வளோ பேசினாலும் அந்த பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா, முக்கிய கருத்தா என்ன இருக்குன்னா, நாங்கள் வந்து பைக்கில் போகும்பொழுது என்ன நடந்தாலும் எங்களை சுற்றி வந்து வெளிப்புறமாக இருக்கிறதுனால, வெளிப்படையாக இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் பைக்கில் போகிறோம். இதுவே ஆட்டோவாக இருக்கும்போது உள்ளே என்ன நடந்தாலும் வெளியே தெரிய போகிறது கிடையாது. ஆட்டோவில் தான் நாங்கள் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்றோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களே சார். இல்லை இல்லை இல்லை, அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அது நிச்சயமாக வந்து அது நிராகரிக்கப்படக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோவை வந்து எந்த ஆட்டோவுமே கவர் பண்ணி 2 சைடையும் க்ளோஸ் பண்ணி போகிறதில்ல. பேசஞ்சர்ஸ் உள்ளே யார் உட்காந்துருக்காங்கன்றது சிக்னலில் பார்த்தாலே தெரியும். உள்ளே 2 பேர் இருக்காங்களா, ஒருத்தர் இருக்காங்களான்னு தெரியும். ஆட்டோ டிரைவர் முன்னாடி இருக்கிறாங்க. அதில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இல்லை. ஆட்டோ டிரைவர்ன்றவர் முன்னாடி தான் இருப்பார், பேசஞ்சரோடு சேர்ந்து இருக்க போகிறதில்ல. அதனால் உள்ள எந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அது முற்றிலும் தவறான கருத்து. அது நிராகரிக்கப்படக்கூடியது. அது இப்போ இந்த விஷயத்தையே நீங்கள் வந்து ஆட்டோவில் போகிறதே வந்து பாதுகாப்பு இல்லை, உள்ளே வந்து தவறான செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போது கால் டாக்ஸிலாம் எப்படி சொல்வீங்க? ஃபுல் கவர்டாக தான் போகுது, ஏசி வண்டியாக இருக்குது. நிச்சயமாக அப்போ அதுக்குள்ளே என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ ஒட்டுமொத்த எல்லா வாகனங்களையும் நம்ம தடை செய்யணும்னா பொதுமக்களுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது இப்போ அரசாங்கத்துக்கு நீங்க இதை தடை பண்ணுன்ற ஒரு கோரிக்கை தான் வைக்கிறீங்களா? இதை சார்ந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறீங்க சார்? நிச்சயமா வந்து அந்த ரேபிடோன்றது, அந்த பைக் டாக்ஸின்றதை வந்து தடை செய்யணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கமர்ஷியல் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ஏன் இந்த நார்மல் போர்டு வச்சுருக்கீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அவங்களுக்கும் வந்து எல்லோ கலர் போர்டை வைங்க. நீங்கள் கமர்ஷியலில் போடுறவன் யார், வந்து இது மாதிரி ஓன் யூஸ் பண்ணுறவங்க யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அரசாங்கத்துக்கே அது வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடிய ஒரு விஷயம். அது யார் வந்து ரேபிடோவில் இப்போ இதில் வந்து யார் பைக்கில் போகிறாங்க, பைக் டாக்ஸியில் யார் போகிறது, கூட இருக்கவங்க யாருன்றதெல்லாம் தெரியாதுல்ல. அப்போ இது அரசாங்கத்துக்கும் வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ பைக் டாக்ஸியை கமர்ஷியலாக வர்த்தகமயமாக்கும் போது மட்டும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காதுங்க? அது அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். பைக் தொழிலை வந்து அதை வந்து கமர்ஷியலாக வணிக ரீதியில் அதை கொண்டு வரணும். அப்படிங்கும்போது அது அதனுடைய பாதுகாப்பை நம்ம அரசாங்கம் தான் உறுதி செய்யணும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம் இதை வந்து நடத்த முடியாது. இது அரசாங்கத்தினுடைய சட்டம். ஆக்ட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய வாகன பாதுகாப்பு சட்டம். ஸோ வாகன பாதுகாப்பு சட்டத்தினுடைய வரும்போது, அந்த உச்ச வரம்பத்தில் வரும்போது வந்து அரசாங்கம் தான் இதுக்கு முடிவெடுக்கணும். அரசாங்கம் எப்படி முடிவெடுக்க முடியும்? தனியார் வாகனங்கள் 2 வீலரை வந்து ஒரு கமர்ஷியலாக வணிக ரீதியில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரதா இருந்ததுன்னா, அதனுடைய இப்போ சட்டம் கொண்டு வரும்போது பின்னாடி அதில் பயணிக்கக்கூடிய நபருடைய பாதுகாப்பையும் அதை கருத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போது நம்ம பைக் டாக்ஸி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி போகும்பொழுது, பைக் டாக்ஸியில் இருக்க நபர் வந்து ஏதோ ஒரு தவறு, அதில் டிரைவராக இருக்கக்கூடிய நபர் ஏதோ ஒரு தவறு செஞ்சால் அந்த கஸ்டமர் கேரில் நம்ம சொல்ல முடியுது. இதே தனியார் ஒரு ஆட்டோவில் நம்ம போகும்பொழுது அந்த டிரைவர் ஏதேனும் தவறு செஞ்சால் நம்ம உடனடி நடவடிக்கை யார்கிட்ட சொல்லி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல சார்? நிச்சயமாக அது வந்து மறுக்கப்படக்கூடிய செய்தி இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு தவறு நடந்ததுன்னா பைக்கில் போனால் தெரிஞ்சிடும், உடனே கண்டிக்கலாம். ஆட்டோவில் போனால் கண்டிக்க முடியாது. இல்லை, இந்த ரேபிடோன்றது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் வந்தது. அது இதுக்கு முன்னாடி காலம் நம்ம வந்து வாகனங்கள்லாம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, வாகனங்கள்லாம் என்றைக்கு சாலைகளில் ஓட ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து மாறி அதுக்கப்புறம் ஆட்டோன்றதெல்லாம் வந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எத்தனையோ ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் வந்து பயணிகள் விட்டு சென்ற பொருட்களை, உடைமைகளை வந்து காவல்துறையிடம் ஒப்படைச்சு அதன் மூலம் விருதுகள்லாம் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து இது நிச்சயமாக அது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய செய்தி. அது இப்போ நிறைய இடத்துல இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் தாக்கப்படுற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஆட்டோ ஓட்டுநர்களால். இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க சார்? தன்னுடைய ஜீவாதார உரிமை பறிக்கப்படும் போது, தன்னுடைய ஜீவாதார உரிமை பாதிக்கப்படும் போது, எனக்கு எந்த வருமானமே இல்லாமல் தன்னுடைய குடும்பம் வந்து நிராகரிக்கப்படும் போது, இது மாதிரி வந்து ஒரு சில ஊடுருவுகள் நடந்து அதன் மூலம் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் போது சில நபர்கள் வரம்பு மீறி செயல்படுவது என்பது அது ஹியூமன் பீயிங். அது அவங்களோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு, ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. சில இடங்களில் பண்ணுறாங்க, பட் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு இல்லை. அரசாங்கத்தில் முறையிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கூட்டமைப்பு வச்சு, இந்த கூட்டமைப்பின் மூலமாக அரசாங்கத்தினுடைய அமைச்சரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறது அப்படின்றது வேற, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இதுக்காக அதை தடை பண்ணுங்க அப்படின்றது வேற. சில ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புருஷனே பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிறான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு தவறான புரிதல் மாதிரி இல்லைங்களா சார்? இது வந்து பெண்களை குச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்.
இது வந்து அவர் பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நிச்சயமாக இந்த சோசியல் மீடியாவில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து தாய்மார்கள் தான் பதில் சொல்லணுமே தவிர இதை வந்து யாரோ ஒரு பெண் செய்த தவறுக்காக வேண்டி ஒட்டுமொத்த பெண் இனத்தினுடைய இல்ல, பெண்களுக்கு வந்து இந்த பைக்ல போறது வந்து ரொம்ப ஒரு எளிமையானதாகவும் ஒரு சிக்கனமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுனால பெண்கள் அதை ப்ரிஃபர் பண்றாங்க. அதை குறிப்பிட்டு பெண்களை இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கி பேசுறது கண்டிக்கத்தக்கது இல்லைங்களா சார்? பெண் ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண்கள் இல்லை, யார் இதனால் பலன் அடைகிறார்களோ அவர்கள் வந்து ஆதாயத்துக்காண்டி பேசுவது இயல்பு. யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயற்கை. வேற என்ன மாதிரியான கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு வச்சிருக்கீங்க சார்? என்ன, இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். இந்த வந்து பைக் டாக்ஸின்றதை வந்து ரெகுலேட் பண்ணணும். இதில் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. பின்னாடி பயணிக்கக்கூடிய நபருக்கு வந்து இன்சூரன்ஸ்ன்றது கிடையாது. அது நிச்சயமாக கிளைம் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது. அதில் பைக் ஓட்டுறவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நாமினி தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. மற்றபடி அதில் பயணிக்கக்கூடிய நபருக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. இன்னொன்று, அது வணிக ரீதியில் தனி நபருடைய பிரைவேட் தனி நபருடைய வாகனம் வந்து வணிக ரீதியில் செயல்படுவது அது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படும். இதை வந்து நிச்சயமாக அரசாங்கம் வந்து ஒரு வரைமுறைக்குள் கொண்டு வந்து இதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்டத்திட்டத்தின் மூலமாக நிச்சயமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அமைச்சர் அவர்கள் இதை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. கொண்டு போயும் வந்து இதற்கான சரியான தீர்வு எட்டப்படலை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது வந்து மத்திய அரசாங்கத்திடம் முறையிட்டு மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் என்னென்ன கோரிக்கைகள் கொண்டு வரணும், என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும், இதை எப்படி நம்ம வந்து அடுத்த எந்தெந்த கோரிக்கைகள் பொதுமக்களுக்கு சாதகமானது அது பாதகமானது என்பதை தெரிந்து மாநில அரசு மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து அதன் மூலமாக சட்டத்தை ஏற்று இதை வரைமுறைக்குள் கொண்டு வர வேண்டும். பொதுமக்களுடைய அதிகப்படியான கருத்துக்கள் தான் வந்து அரசாங்கத்தின் தீர்வை முடிவு பண்ணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தா பொதுமக்கள் ஒரு பெரும்பாலானோர் வந்து பைக் டாக்ஸி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இதுக்கு என்ன ஓட்டெடுப்பாக நடத்த முடியும்? வந்து பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எத்தனையோ தொழில்கள், பொதுமக்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் இருக்குது. அதை வந்து வரைமுறைப்படுத்தி அதை அரசாங்கம் தான் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எத்தனையோ ஊர்களில் வந்து மதுபான கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடக்கு. அதனால் என்ன இப்போ என்ன தீர்வு கண்டாங்க அன்றைக்கி? அதனால் இது ஏகோபித்த ஆதரவு யாருக்கு இருக்கோ அதுதான் பண்ண முடியும். பொதுமக்கள் சில வசதிக்காக வேண்டி வைக்கிற கோரிக்கை எல்லாத்தையுமே அரசாங்கம் பரிசீலிக்கணும் என்ற அவசியமும் இல்லை. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மீண்டும் தமிழ் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அது குறிப்பாக உங்களுடைய பேட்டியாளர் திரு செல்வி பவித்ரா அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் விஷ்ணு அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.